வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். புதன் கிரகம் தரக்கூடிய பலாபலன்கள் நிறைய மக்களுக்கு கொடுக்கிறார் அவர். அப்படி இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களிலேயே மிகவும் சிறப்பான பலன்கள் சிலவற்றை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்க போகிறோம். இந்த புதன் பகவான் முதலில் அவரது பலாபலன்களில் சில பார்த்து விடலாம். இவர்தான் கல்விக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதன் பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் சிறப்பாக இல்லாவிட்டால் கல்வி நிலை அவருக்கு பாதிப்படையும். அதேபோல் புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்மாமன் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்லாது இவர்தான் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் உலகிலேயே நீங்கள் கொடியை நாட்ட வேண்டுமா அப்படின்னா இந்த புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவை. இவருடைய அனுகிரகத்தை பற்றி இன்னும் நிறைய நாம பார்க்கலாம். பதிவுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நபர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு நம்ம பதிவுக்குள்ள போகலாம். உறவுகளே, நீங்கள் புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களது நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அத்துணை நபர்களிடமும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலயப்பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணிய காரியங்கள், அதாவது புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த புதன் பகவான் தரக்கூடிய பலாபலன்கள் நிறைய மக்களுக்கு கொடுக்கிறார். அதில் ஒரு சிறப்பான 3 பலன்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த 3 பலன்களில் பிரதானமாக முதலில் நாம் சொல்வது புத்திக்காரகன் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தியை கொடுப்பது இந்த புதன் தான். புத்திக்காரகன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்ற இடமெல்லாம் சிறப்பு யாருக்கு? புத்திசாலிக்கு அப்படின்றது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். எப்படி புத்திசாலி அப்படின்னு சொன்னா, அறிவு ஆற்றல் இரண்டும் இணையும் பொழுது அவர் புத்திசாலியாக மாறிவிடுகிறார். அப்போ அந்த அறிவை தரக்கூடிய நிலைப்பாடாக இந்த புதன் பகவான் இருக்கிறார். நீங்கள் புத்திசாலி என்று பறைசாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முக்கியத்துவம் இந்த புதன் கிரகம். புதன் உங்களுக்கு சிறப்பான பாவகத்திலோ சிறப்பான பலம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்தால் உங்களுக்கு புத்தி சிறப்பாக இருக்கும். நல்ல சிந்தனையாற்றல், நல்ல அறிவாளியாக இருப்பீர்கள். இப்படி புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய கிரகம்தான் இந்த புதன் கிரகம். ஒருவர் புத்திசாலியாக இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்றது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது. அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர், புத்தியை தரக்கூடியவர் இந்த புதன் பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் தரக்கூடியது வியாபார திறமை.
வியாபார திறமை அப்படின்றது என்னங்க? வணிகம் அப்படிங்கும்போது, இன்னைக்கு நாம வியாபாரம்னா ஒரு சின்ன கடைய கால்குலேஷன் பண்றோம். ஒரு மளிகை கடையோ, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இப்படி தான் நமக்கு ஐடியாவுல தோணும். வியாபாரம்னாவே இதுதான் ஐடியாவுல தோணும். ஆனா, இதை தாண்டி உங்களுக்கு கார்ப்பரேட் இவர்கள் வகிக்கக்கூடிய அத்தனையும் வியாபார ரீதியாக தான், வியாபார நிலையில்தான், வியாபாரத்தின் அடிப்படையில்தான், வியாபாரம் தான் இவர்களுடைய மூலாதாரம். இவர்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வியாபாரம் தான். இந்த கார்ப்பரேட். ஏன் கார்ப்பரேட்ட குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்கள் வணிக வியாபாரக்காரர்களான இந்த கார்ப்பரேட்காரர்கள் தான். அவர்களுடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு தான் அரசும் அதிகாரமும் செயல்படுகிறது. இது மறைமுகமான நிலைப்பாடு. வெளிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது பிரதமர் ஆள்கிறார், முதல்வர் ஆள்கிறார், ஜனாதிபதி ஆள்கிறார், இப்படிதான் நாம் பார்ப்போம். ஆனால் உள்ளே சென்று ஆராயும் பொழுதுதான் தெரியும், இந்த உலகமே இயக்குபவர்கள் பிஸ்னஸ்மேன் தான், கார்ப்பரேட்காரர்கள் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். படித்த மேதாவிகளுக்கு, அறிவியல் வல்லுநர்களுக்கு, அறிஞர்களுக்கு இது தெரியும். அப்படி இந்த வணிகத் திறமை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தந்திரம். தந்திரம்தான் வியாபாரம். நீங்கள் சொல் வழக்கில் கூட கேட்டிருக்கலாம். இதெல்லாம் வியாபார தந்திரம், இதெல்லாம் வியாபார யுக்தி. சிறப்பான ஒரு வணிகம் வியாபாரத்தின் உக்தியால் கிடைக்கிறது. அதுதான் வியாபார தந்திரம் அப்படின்றது. அந்த தந்திரமான செயலை செய்யக்கூடியவர் தான், நமக்கு அருள் புரியவர் தான் இந்த புதன் பகவான். வணிகத் திறமை ஒருவருக்கு இருக்கிறது. வியாபார நோக்கில் அவர் செயல்படுகிறார். வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கிறார். கார்ப்பரேட்காரர்கள் இவர்கள் அத்துணை பேர்களுக்கும் புதன் பகவான் பலமாக இருப்பார். இவர் பலமாக இல்லாவிட்டால் அவர்கள் அந்த நிலையில் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய ஒரு பலாபலனை கொடுப்பவர் இந்த புதன் பகவான். அதற்கடுத்து பார்த்தோம்னா, கல்வி நிலைப்பாடு. நீங்கள் கல்வி பாடத்திட்டம் படித்து நீங்கள் பட்டயம் பெற வேண்டும் அப்படின்னா, இந்த புதன் பகவான் பலமாக இருக்க வேண்டும். புதன் பகவான் பலமாக இல்லாவிட்டால் நீங்கள் கல்வியில், குறிப்பாக ஆராய்ச்சி படிப்புகளில், பட்டய படிப்புகளில் நீங்கள் ஈடுபட முடியாது. ஒருவர் ஆராய்ச்சி படிப்புகளில், கல்வியில் தேர்ந்து பட்டய படிப்பு படித்து அவர் பட்டயம் பெறுகிறார் என்றால், இந்த புதனுடைய அனுகிரகம் கட்டாயம் அவருக்கு இருந்திருக்கும். புதன் பலம் பெற்று நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து அந்த பட்டய படிப்பை, அந்த பட்டயத்தை உங்களுக்கு அவர் வழங்கக்கூடிய கிரகம்தான் இந்த புதன் கிரகம். இப்படி சிறப்பான பலாபலன்களை அத்துணையும் புதன் பகவான் உங்களுக்கு தருகிறார். இந்த பலன்கள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால், நமது வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது, முக்கியமானது. ஒருவர் புதன் கிரகத்தின் அனுகூலம் பெற்றுவிட்டால் அவர் புகழுக்கும் செல்வத்துக்கும் அதிபதியாகி விடுவார். இதில் மாற்று கருத்து வேண்டாம். அதுதான் நான் சொன்னேன். படிப்பை தருவது புதன் பகவான், வணிகத்தை தருவது புதன் பகவான், அதேபோல புத்திசாலித்தனத்தை தருவது புதன் பகவான். இந்த மூன்றும் ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவர் இவ்வுலகில் பெருமைக்கோ, புகழுக்கோ, செல்வத்துக்கோ பஞ்சம் எப்படி வரும்? வராது. எனவேதான்
இந்த புதனுடைய ஆளுமை மிகவும் அளப்பரியது. அதேபோல இவர் மாற்று இடங்களில் அமர்ந்து விட்டால் இவர் தரக்கூடிய பலாபலன்களே வேறு. அதற்கென்று உள்ளார போனோம்னா அது நிறைய நாழிகை ஆகும். அது அடுத்த டாபிக்கில் இதற்குன்னு ஒரு டாபிக் அதில் நாம் பார்த்துடலாம். இப்போதைக்கு இந்த 3 முக்கிய பலன்களும் ஒரு சிறப்பான பலன்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புதன் பகவான் இன்னும் நிறைய நற்பலன்களை தருகிறார் என்றாலும் மனித வாழ்க்கைக்கு இந்த 3 பலன்களும் மிக இன்றியமையாதது. இது இருந்துவிட்டால் ஒரு மனிதன் சிறப்பான நிலைக்கு தயாராகி விடுவான், அந்த நிலையை அடைந்து விடுவான் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. இந்த சிறப்பான பதிவை இன்று உங்களுக்கு கொடுத்ததில் நமக்கு மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.